ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன சொல்லித் தர போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு பேக் பார்ட்டு பார்த்திங்கன்னா துல்லியமாக அளவெடுத்து மார்க் பண்ணி வெட்டுறதுக்கு சரியாக வராது. அந்த மாதிரி புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணி நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு சர்க்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. அளவு ப்ளவுஸில் எனக்கு 22 வந்திருக்கு. டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 44. நம்ம ஒரு சைடு தான் எடுத்திருக்கோம். 22 அப்படிங்கும்போது நம்ம 11 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இடுப்பு பட்டி மடிப்போம். அதுக்காக நம்ம ஜஸ்ட்டு சர்க்கம் 22 எடுத்தோம். அதை பகுதியாக பிரிச்சுக்கோங்க. 11 இன்ச்சை நம்ம மடிப்பு பகுதியிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அளவு ப்ளவுஸில் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். தையலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 14. 14ல் நீங்கள் தையலுக்காக அரை இன்ச்சு சேர்க்கணும். 14 + அரை 14.5. அதுக்கப்புறம் பின்னாடி கழுத்து நம்மளுக்கு 9 இன்ச்சு. பேக் நெக் லென்த் 9. அதையும் நம்ம அளவுலேருந்து எடுத்துக்கலாம். நம்மளோட உயரம் பார்த்திங்கன்னா 14.5. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு உயரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரை இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துலேருந்து நம்ம பின் கழுத்தோட உயரம் மார்க் பண்ணணும். 9. அதில் தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து 9.5 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். நெக்கு வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளவு ஜாக்கெட்டில் எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 3 வருது. இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேலை நேராக வச்சு எடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கழுத்து அகலம் கரெக்டாக கிடைக்காது. நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவை கோட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 3.25 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை பேக் நெக்கு ரவுண்டு வரைகிறதுக்காக கட்டம் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். எனக்கு ஷோல்டர் 2.5 இன்ச் வந்திருக்கு. ஷோல்டர் 2.5 அப்படின்னா தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 எந்த இடத்துல மார்க் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். கரெக்டாக எனக்கு 6.25 வந்திருக்கு. ஆம்கோலோட இறக்கம் உங்களோட அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 6.25 அப்படின்னா தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 6.25 ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 6.25 மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். பின் கழுத்து வரையதுக்கான கட்டமும் ஆம்கோல் வரையதுக்கான கட்டமும் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறத தெளிவாக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கட்டத்துக்குள்ளே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் பொதுவான ஒரு அளவு தான் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். ரவுண்டு அழகாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக வரணும் ரவுண்டு, இல்லைன்னா உங்களுக்கு சுருக்கம் வரும். பின்னாடி கழுத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். பின்னாடி கழுத்து இறக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இறக்கி கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஏற்றி வேணும் அப்படின்னா லைட்டாக மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேக் பார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட்டிங் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கொடுத்துருக்கேன். வீடியோவோட லிங்கை கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். வீடியோவை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுத்தேனா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களும் தைச்சு கற்றுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.